நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வந்து பொங்கல் ரிலேட்டடான சீரியஸ் தான். அதாவது வந்து நம்ம எப்படி இந்த வருஷம் பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம், மாட்டுப் பொங்கல் எங்கே போய் கொண்டாட போகிறோம். லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணோம். இந்த வருஷமும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் ஷூட் பண்ணதை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் 1 செகண்ட் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். இந்த வருஷம் நம்ம பொங்கல் எப்பயும் போல் நம்ம ஊரில் போய் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், இன்னைக்கு வந்து நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து கிளம்ப போகிறோம் நம்ம ஊருக்கு. இதில் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் வந்ததுக்கு காரணம் வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் நிறைய லாக்கில் இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் கரெக்டாக இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ இதை நாங்கள் எங்கேயுமே நிறைய இடத்துல ரிவீல் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ மும்பையிலேருந்து தமிழ்நாடு போகிறோம். மீதி எல்லாம் போகிற வாக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட அஜெண்டா வந்துட்டு நம்ம மும்பையிலேருந்து தமிழ்நாடு போகிறோம், சென்னையிலேருந்து நம்ம ஹோம் டவுன் போகிறோம். ஹோம் டவுனில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன், மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் என்னென்னலாம் வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வில்லேஜ் ஓரியன்டாக அப்படி கவர் பண்ணுவோம், அதே போல் கவர் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல், எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரிலாக்ஸேஷனாக ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஆக்சுவலாக வந்து மக்களே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால பேசவே வரமாட்டேங்குது. அந்த ஒரு ஃப்ளோ வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோவே வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு கூச்சமாகவும் இருக்குது, ஒரு ஷையாகவும் இருக்குது. ஏன் தெரியல, மேபி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப் புக் பண்ணணும், டைம் ஆகிடுச்சு. ஸோ கேப் புக் பண்ணிட்டு கேபில் சந்திப்போம். பாய். ஸோ கேபில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயினில் வர மாதிரியான பிளான் தான். லாஸ்ட் டைம்னால வந்து ட்ரெயின் வந்துட்டு புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தக்கலில் ட்ரை பண்ணோம், தக்கல்லையும் கிடைக்கல. சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் வீட்டே புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் பேக் வாட்டர் வருது, இந்த பக்கம் அப்படியே சியோட கலக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய பிரிட்ஜுங்க அது. நவி மும்பையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மழை தான். உங்களுக்கு இப்போ இங்கே ஃபாகாக இருக்கனால சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட ஃபோட்டோ இங்கே இருந்துச்சுங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டு பெருமை இங்கே வரையுமே வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு நம்ம தலைவரும் ஒரு இது ஹேட்ஸ் ஆஃப். தலைவா கிரேட். அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே இல்லைங்க, இங்கே பார்க்காதீங்க. இவங்க தலைவர் கிடையாது, இவங்க தலைவர் அங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம தலைவரோட படம் மும்பையில். இந்த இடத்துல வந்து நம்ம ஆள் மாஸ் பண்ணுறாப்புல. எவ்வளோ பெருசு இந்த பிரிட்ஜ் சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜ் மேலே போகிறப்ப டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் சென்டர் ஆஃப் மும்பை. ஸோ ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக சென்னை லெவலுக்கு பெருசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெருசு தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 2nd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து டொமஸ்டிக். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக தான் இருக்குது. டொமஸ்டிக்ங்கிறது எப்படி சென்னையில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. மேபி இன்டர்நேஷனல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்லாம் நிறைய இருக்குங்க. டிராஃபிக்லேருந்து ஓஞ்சி வந்து இப்போ தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு. ஒரே ஒரு லக்கேஜ் தான், பட் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கீழே நிற்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லக்கேஜ் அப்புறம் செக்யூரிட்டி செக் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நான் தனியாக ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ரம்யா தனியாக ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து போகிறது இது ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இதோட கட் பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது இங்கே காட்டுறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறோம். இல்லைனா ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எங்கே இறங்குறோம், அங்கேருந்து எப்படி போகிறோங்கிறத நம்ம அடுத்த கிளிப்பில் பார்ப்பீங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, புக் பண்ணது வந்துட்டு இண்டிகோ புக் பண்ணியிருக்கு. ஸோ இண்டிகோ இப்போ வரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது லாஸ்ட்டு 1 மாதத்துல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச எந்த இஷ்யூ இல்லை, ஃப்ளைட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இண்டிகோ இஸ் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் நாங்கள் பார்த்த வரைக்கும்.
ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஸோ ஃபைனலி வந்துட்டு உள்ள ஏறி உட்காந்தாச்சு ஃப்ளைட்டில். இண்டிகோ நீ வேற லெவல்யா. விண்டோ சீட் எனக்கு தான். விண்டோ சீட்டு இந்த மாதிரி தான். பட் இண்டிகோ உன் பேரை காப்பாத்திட்டியா. அப்புறம் ஏதாவது வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருவீங்க, கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்னு பயந்துட்டே இருந்தோம். 2 பேருமே பயந்துட்டு இருந்தோம். நல்லபடியாக எதுவும் கேன்சல் ஆகல, உட்காந்துட்டோம். கடைசியாக உட்காந்துட்டு இருக்கோம். விண்டோ சீட்டு கிடைச்ச சீட்டை போட்டு உட்காந்துட்டோம். விண்டோ சீட்டை நீ வாங்கிக்கிட்ட. ஆமா, எப்படியே இது கிடைச்சதே. இந்த அம்மா விண்டோ சீட் போயிட்டாங்க. முன்னாடி பாக்குறீங்களா, போர்டிங் கம்ப்ளீட்டடா, இன்னும் எதுவுமே பண்ணல. ஓகே, இதுக்கு மேல இங்க நம்ம என்ன காட்டுறதுன்னு தெரியல. நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அதை நான் கவர் பண்றேன். எல்ஸ் இறங்கிட்டு இந்த வாட்டி நைட் வியூ பார்க்கலாம். नाइट व्यू நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். उड़ान के दौरान कुर्सी की पेटी बांधे रखें। कैबिन में हवा का दबाव कम होने पर ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे। आप अपनी कुर्सी पर बैठे रहें और ऑक्सीजन का प्रवाह शुरू करने के लिए ஃபைனலாக இறங்கியாச்சு. தேங்க்யூ. ஃபைனலாக இறங்கியாச்சு. தேங்க்யூ. ஸோ சென்னை இறங்கியாச்சு. இண்டிகோ நீ சூப்பர்யா, சொன்ன டைமுக்கு கொண்டு வந்து எங்களை இறக்கிட்டயா, வேற லெவல். ஜேர்னி நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கொஞ்சம் டிலேவாக தான் ஃப்ளைட் எடுத்தாங்க, ஆனால் எப்படி கரெக்ட் டைம் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு தெரில. சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் செம தூக்கம், ஏன்னா இந்த அம்மா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டாங்க. நம்ம ஊர் நடராஜர், சிதம்பரம் நடராஜர் சென்னையில். என்னப்பா லக்கேஜ் எங்க? நான் பிறந்த மண்ணுக்கு வந்துட்டேன் ஒரு வழியா. வந்துட்டீங்க? லக்கேஜ் அது வேற ஃப்ளைட்ல போயிடுச்சாமா. ஸோ ஓகே, ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஸோ அதில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கேமரா.